Yo, yo, gamer, gamer, gamer. Yo, yo, gamer, gamer, gamer. ஹே காய்ஸ், நம்ம ரொம்ப லாங் டைம் கழிச்சு வீடியோ போடுறோம். சரி பரவாயில்ல விடுங்க. இப்போ நான் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ தான் போட போகிறேன். சரி மைண்ட் கிராஃப்ட் எப்படி அந்த என்னன்னு கேட்குறீங்க, அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் வீடியோட எண்ணில். ஓகே, நான் இந்த வேர்ல்டை சர்ச் பண்ணிக்கிறேன். ஜென்ரேட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் வந்தாச்சு. ஆக்சுவலாக நான் அந்த க்ரியேட்டிவ் மோடில் விளாண்டுருக்கேன். அங்கே பாருங்கள், அது பேர் எதுவும் மறந்துட்டேனே, கோலமா, அது எல்லோரையும் அடிச்சுன்னு இருக்குது. அதை அடிச்சு அதுக்கு மட்டும் எதுவுமே ஆகாது, அடிச்சு மட்டும் பார்த்துக்குது. ஆக்சுவலி நான் என் போர்ட்டல் ட்ரை பண்ணேன், அப்ஸ்டென் பிளாக்கை போட்டு ட்ரை பண்ணேன், எதுவுமே ஒர்க் ஆகலை. இன்னொன்று வீடியோவில் முடிஞ்சால் நான் எண்டர் ட்ராகன் அழிக்கிறத வீடியோ போடுறேன் க்ரியேட்டிவ் மோடில். ஓகே, நம்ம இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, என் வீடியோ எங்கே தானே கேட்குறீங்க, இருங்க காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஒரே ஒரு நெதர் போர்ட்டல் ட்ரை பண்ணி பார்ப்போம் வருதானு. ஜஸ்ட்டு ட்ரை தான் பண்ணி பார்க்குறோம். ஓகே, வந்துன்னு இருக்குது. இதோ கிட்டத்தட்ட முடிய போகுது. ஓகே, இதை வச்சு பார்த்தா வச்சா போதும், ஒர்க் ஆகிடும். ரொம்ப குட்டியை கட்டணும்னு நினைக்கிறேன், வரமாட்டேங்குதுங்க. திரும்ப இதுவே நடக்குது. இன்னும் ஒரே ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா அமுக்கலாம். அணிஞ்சிடுச்சு, திரும்ப போடுறேன். இல்லைங்க, இது வராது போலங்க, 2 சைடும் போட்டேன். ஆக்சுவலி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மைண்ட் கிராஃப்ட் விளாட்றேன். நான் ஒன்றும் ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது, எனக்கு இந்த அளவுக்குலாம் பண்ண வராது. அதனால தான் இது வராது நினைக்கிறேன். நான் கொஞ்சமாக நைட் விஷன் போர்ஷன் மட்டும் குடிச்சிக்கிறேன், பிரைட்டாக தெரியலாம். ஓகே, திரும்ப அதோட ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு யோசிக்கலாம். ஆக்சுவலி எப்பவுமே வராது, வேணாம் தான் விடலான்னு நினைக்கிறேன். சரி போட்டாச்சு. ரொம்ப கடுப்பேற்றுதுங்க, இருங்க ஒரு நிமிஷம். அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேலை வந்துருச்சு அதான். ஓகே, லோட் ஆகுது. லோட் ஆகி முடிஞ்சிடும் நம்புகிறேன். வெயிட் பண்ணுவோம். இது என்னோடய வேறு வேர்ல்டு காட்டுறேன். இதாங்க, சும்மா சொன்னேன், அதே வேர்ல்டு தான். பெட்லேருந்து எழுதி வந்துட்டேன். என்ன பெட்டு வளர்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பன்னி வளர்க்குறேன். அது கேரட்டை பார்த்தாலே அப்படியே கிட்ட வரும். நம்ம கொஞ்சம் ஃபீட் பண்ணிக்கலாம். நல்லா கொடுக்குறேன், நல்லா இன்னும் நிறைய கொடுக்குறேன். கதவை சாத்திக்கலாம். ஓகே, இதாங்க என் வீடு. எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய வீடெலாம் கட்ட மாட்டேன் நான். இதுக்குள்ளே நான் ஒரு முயல் வச்சுருக்கேன், அது ஃபீட் பண்ணி பார்ப்போமா. உடச்சா வெளில வந்துடும், பயமாக இருக்குது. உடச்சி பார்க்கலாமா வேணாமா? சரி வேணாம் விடுங்க, நம்ம இந்த பக்கம் போகலாம். என்ன இருக்குது இந்த பக்கத்துலேருந்து முடியுமா? ஆமாம், நான் மேலே போய் பண்ணலாம்ல, இருங்க. மேலேருந்து நான் அதை உடச்சி அதுக்குள்ளே போகிறேன். உள்ளே போய் அதுக்கு ஃபீட் பண்ணுறேன். எப்படி ஐடியா? அவ்வளோதாங்க ஹார்ட்டில் வந்துடுச்சு. அதுக்கு நம்மளை பிடிக்கிறது அர்த்தங்க, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இதை திரும்ப மூடி வச்சிடலாம், இல்லைனா அது ஜம்ப் பண்ணி வந்துடும். சரியா? ஓகே, மூடிட்டுக்கிறேன். அவ்வளோதான், மூடிட்டேன்டா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் காட்ட போகிறேன், நீங்களே பாருங்களேன். கீழே வர மாட்டேங்க, வந்துச்சு. ஓகே, இதோ இருக்குது. 3, 2, 1. அதுதாங்க என்னோட நெதர் ஆர்மர். மேலே ஏதாவது டார்ச் போடலாமான்னு யோசிக்கிறேன். சரி வேணாம் வாங்க, இன்னொன்று ஒன்று போட்டு பார்ப்போமா. தப்பாக இருக்கு. இப்போ கரெக்டாக இருக்குது. அந்தளவுக்கு ஒன்றும் ப்ரைட்டாலாம் இல்லை, பரவாயில்ல, இதுவே நமக்கு ஓகே தான்.
சரி இன்வென்டரியில் பார்ப்போம். டார்ச் இருக்குது. நார்மல் டார்ச் போட்டால் தான் நல்லா பிரைட்டாக இருக்கும். சுற்றி போட்டுரும். சுற்றி அழகாக இருக்குது. இந்த பக்கம் போக முடியாதா? இந்த பக்கம் போட்டுக்கலாம். அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் போட முடியாத என்னங்க இது? இதை எக்யூப் பண்ணிக்கலாம், அன்எக்யூப் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆக்சுவலி கிட்டத்தட்ட இது கூட ரியல் வேர்ல்டோட மிக்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன இது எல்லாமே க்யூபாக இருக்குது. அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. இது மட்டும் ரெக்டாங்குலாக இருக்குது டோர்லாம். சரி வெளில போகலாம். இன்வெர்டரை தடுக்கலாம், பார்க்கலாம். ஸ்னோ சுகர் கிரைங் அப்ஸ்டைன் வேறு என்ன நிறைய இருக்குங்க. எம்டி லொக்கேட்டர் மேப், எலக்ட்ரா, எம்டி மேப், ஷீல்டு, வேறு நான் இப்போ என்ன சொல்லுறது, பிளாக் ஆஃப் குவாட்ஸ் பிளாக் ஆஃப் அயர்ன், வார்ப். ஓகே மதியானமே ஆயிடுச்சு காய்ஸ். நம்ம இது எடுத்துக்கலாம், நைட் விஷன். இல்லை இதோ இருக்கு ஃப்ளாஷ் போர்ஷன். அது கீழே போட்டு உடைக்கிறது. அது நார்மல் போர்ஷனும் ஸ்ப்ளாஷ் போர்ஷனே நல்லா தான் இருக்கும். பார்ட் 2 வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். And then bye from Billy.